சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே 2 சரக்கு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கப்பலில் இருந்த டீசல் கடலில் கொட்டியது. இதனால் பட்டினப்பாக்கம் வரையுள்ள கடற்பகுதி முழுவதும் கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு கடந்த 27ஆம் தேதி ஈரானில் இருந்து எரிவாயுவை ஏற்றி வந்த ஒரு கப்பலானது மீண்டும் வெளியே சென்று கொண்டிருந்த பொழுது மும்பையிலிருந்து டீசலை ஏற்றி வந்த ஒரு கப்பலானது இரண்டும் கடலில் 18வது நாட்டிகன் மைல்கல்ல விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மும்பை கப்பலில் இருந்த டீசலானது கடல் பகுதியிலே அந்த டீசல் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் டீசல் படிந்து காணப்பட்டது. இதன் காரணமாக கடல்வாழ் உயிரினங்களான ஆமை, மீன்கள் போன்ற உயிரினங்கள் செத்து மடிந்த காட்சிகள் கடந்த 2 நாட்களாக காணப்பட்டது. தற்பொழுது இந்த டீசலானது சென்னை மெரினா கடற்கரை முதல் பட்டினப்பாக்கம் வரையிலே கசிந்து அதன் கரையோரம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காணலாம். இந்த துறைமுகத்தில் தரப்பு சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசல் மேலும் படியாத வண்ணம் இருப்பதற்காக கயிர்கள் மூலம் தடுப்பு போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடுப்புகளையும் மீறி தற்பொழுது மெரினா கடற்கரை வரையில் இந்த காட்சிகள் நீங்கள் காண முடியும் தெரியும். மெரினா கடற்கரை வரையில் இந்த டீசல் படிந்திருக்கக்கூடிய காட்சியை காண முடியும். இது இந்த படிந்திருக்கக்கூடிய இந்த டீசலானது பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், நொச்சிக்குப்பம் போன்ற பகுதியில் வரை படிந்திருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் காணலாம். ஆனால் இந்த பகுதியில் தற்சமயம் வரை எந்த ஆமையோ இல்லை மீன்களோ செத்து இருக்கக்கூடிய காட்சிகள் இல்லை. ஆனால் மீன்கள், ஆமைகள் போன்ற இறந்து கிடக்கக்கூடிய காட்சிகள் எண்ணூர், திருவெற்றியூர், காசிமேடு பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக அரசு துரித ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.